இப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் முந்தைய ஏற்பாடை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் படித்தோம் என்றால் அதை எப்படி படிக்கிறோம்னா ஒரு யூதர் படிக்கிற மாதிரி தான் படிக்கிறோமே தவிர எங்கே கொண்டு போகலன்னா இதுக்கெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் எங்கே இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு உயிரோடு எழுந்தார், அவருக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், சபை நிறுவப்பட்டது, சபை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய குடும்பங்கள் சபைக்குள்ளே இருக்கிறோம். இதெல்லாம் இந்த நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் மட்டும் இல்லை, இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த மகா பிரதான இந்த மகா பெரிய அல்லது பிரம்மாண்டமான வரலாற்றுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார், தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அப்பொழுது ராஜ்யம் முழுவதுமாக ஸ்தாபிக்கப்படும். அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இதைத்தான் அவர் முழுவதுமாக சொல்லிக்கிட்டு வர்றார். நம்ம இதில் படிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு நமக்கு தெரியுது. என்ன வெளிப்பாடுன்னா, எந்த புத்தகத்தையும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு வசனத்தை படிச்சுட்டு இந்த காலண்டரில் வசனத்தை படிச்சுட்டு போகாதே, அவ்வளோதான் தெரியுது. காலண்டரை இன்றைக்கி என்ன தங்க வசனம் கொடுத்துருக்குது, அவ்வளோதான். தங்க வசனம் அவ்வளோதான் தங்க வசனம். நான் சொல்கிறத அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்னா பைபிள் ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணணும் இல்லை? சில பேர் சொல்லுவாங்க ரெட் லெட்டர் பைபிள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எல்லாமே ரெட் லெட்டர் தான். ஏன்னா வேத புத்தகம் யார் விளம்பியது? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு மாபெரும் திட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் ஒருங்கிணைந்து பார்த்தோம். ஒருங்கிணைந்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்தோம்? கடைசியாக முதல்ல வரலாறை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். என்ன வரலாறு நடந்தது? இதை கதைன்னு சொல்லலாம், மாபெரும் கதை, இந்த கிராண்ட் ஸ்டோரி, மெட்டா நேரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன செய்யணும்? நம்ம எப்படி வேதாகமத்தை வாசிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன செஞ்சோம்? ஒரு 11 புத்தகங்களை அடிக்கிட்டோம். அப்படி அந்த 11 புத்தகங்களும் என்ன சொன்னால் அது அது வரலாறை அப்படியே எடுத்துகிட்டு போகக்கூடிய புத்தகங்கள். வரலாறுனா தமிழில் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம்ல, அது அந்த வரலாறை அப்படியே எடுத்துகிட்டு போகிற புத்தகங்கள். அந்த 11 புத்தகங்களை நம்ம அடிக்கிட்டோம்னா அதுக்கு பின்பதாக அதுக்கு இணையாக வரக்கூடிய மற்ற புத்தகங்களை அனைத்தையும் அடிக்கிடலாம். இப்படி அடிக்கும் போது நமக்கு என்ன தெரியும்னா, ஓகே சரி, இதுலேருந்து நமக்கு இந்த வரலாறு தெரிகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். கொஞ்சம் மறுபடியும் ஒரு தடவை குயிக் அதை பார்த்துருவோம். இயேசுவானவர் 3 சொன்னார்ல, 3 சொன்னார். என்ன சொன்னார்? மோசேயினுடைய ஆகமங்கள், நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசியுடைய ஆகமங்கள், அதுக்கடுத்தது சங்கீத புத்தகங்கள், 3. இப்படி 3ஆக நம்ம பிரிச்சிடலாம். 3ஆக நம்ம பிரித்து கூட பார்க்கலாம். நம்ம அந்த முன்னாடி உள்ள ஸ்லைட்ஸில் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கு கலரே கொடுத்து போட்டிருக்கோம். அந்த ப்ளூ கலரில் வர்றது மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள், க்ரீன் கலரில் கொடுக்கப்பட்டிருந்தது தீர்க்கதரிசிகளுடைய முந்தைய தீர்க்கதரிசிகள், பிந்திய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பின்பதாக இந்த மெஜந்தா கலரில் கொடுக்கப்பட்டிருந்தது சங்கீதங்கள், அடுத்தது எழுத்து படைப்புகள். சரி, இப்போ மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்களை நம்ம பார்த்தோம்னா அது 5 புத்தகங்கள். முதலாவதாக ஆதியாகமம். ஆதியாகமத்தில் தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. எல்லாமே ஆரம்பிக்கிறது அங்கே தான். இந்த உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து இதுக்கு பின்பதாக உள்ள நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம். எப்படி கர்த்தருடைய மகா பிரதான ஒரு திட்டம் அங்கே வெளிப்படுகிறது பார்க்குறோம். அது 12வது அதிகாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. இது ஆபிரகாமோடு கூட ஆரம்பிக்கிறது. அப்போ ஆதியாகமம் என்ன? அது ஆரம்பம், எல்லாவற்றுக்கும் ஆரம்பம்னு தான் பார்த்தோம். அதோடு கூட நாம் இணைந்து படிக்க வேண்டிய புத்தகம் என்ன? அதே காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் எது? யோபுனுடைய புத்தகம். ஆதியிலே உள்ள கிழக்கத்திய புத்திரர்களில் ஒருத்தர். ஏன்னா யோபுனுடைய இந்த வரலாறும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய வரலாறும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக ஒரே விதமான எழுத்துக்களிலே வார்த்தைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த நாட்களில் ஆசாரியர்கள் இல்லை, ஏன்னா வீட்டினுடைய தகப்பன்மாரே என்ன செய்தார்கள்? பலி செலுத்துகிறார்கள் என்பது 2 பகுதியில் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இந்த கதையானது எங்கே வருகிறது? இப்பொழுது யாத்திராகமத்திற்கு வருகிறது. இப்பொழுது எகிப்திலிருந்து அவர்களை எப்படி புறப்பட பண்ணினார், வெளியிலே கூட்டி கொண்டு வந்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம். யாத்திராகமம் என்பது பிரயாணங்கள். அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். அந்த பிரயாணங்களில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், 400 வருஷத்துக்கு அவர்கள் அடிமைத்தனம் பட்ட பின்பு அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு அவர்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். இதோடு கூட நாம் படிக்க வேண்டியது, அப்பொழுது அவர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கூட்டி வந்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கிறார், 10 கற்பனைகள் கொடுக்கிறார். இதோடு நாம் படிக்க வேண்டிய அடுத்த புத்தகம் லேவியராகமம். என்னாச்சு எல்லாம் யோசிக்கிறீங்க? லேவியராகம புத்தகம் இதோடு கூட நாம் படிக்க வேண்டியது. ஏன்னா லேவியராகமத்தில் தான் இன்னும் கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, பலிகள் எல்லாம் கொடுக்கப்படும். நம்ம எப்படி என்ன செய்கிறோம்? 3 விதமாக அந்த எல்லாவற்றையும் நாம் பிரிக்கலாம், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும். ஒன்று
சிவில் லா, அதாவது குடியுரிமை சட்டத்திட்டங்கள். இரண்டாவதாக சடங்காச்சார அதாவது செரிமோனியல் லா. இரண்டாவதாக. மூன்றாவதாக ஒழுக்க நெறி, அது மாரல் அல்ல எத்திக்கல் லா. எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எவ்வளவு? 613. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு எனக்கு தான் தெரியல. 613 613. சரி, 6 2 டிவைட் பண்ணால் 3. ஓகே, ஏதோ 613 சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது. மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்முடைய வரலாறு எங்கே வருகிறது என்றால் என்னாகமத்தில் வருகிறது. கிட்டத்தட்ட காதேஸ் பர்னேயா வந்துடுறாங்க. அங்கே அவர்களுக்கு 2 தடவை அவங்களுக்கு எண்ணிக்கை எடுக்கப்படுகிறது. அவங்க உள்ளே போக மாட்டேன்றாங்க. அதுக்கு பின்பதாக எல்லாரும் அந்த அரேபியா தேசத்தில் சுற்றி திரிந்து 40 வருஷம் அந்த 19 வயசுக்கு உள்ளவங்கள்லாம் கிட்டத்தட்ட மரித்து போகக்கூடிய அளவுக்கு 2 பேரை தவிர மறுபடியும் அவர்கள் எந்த இடத்துக்கு வர்றாங்க? மோவாப் சமவெளிக்கு வர்றாங்க. அங்கே ஒரு கணக்கெடுப்பு நடக்குது. இதெல்லாம் எந்த புத்தகத்தில் வருது? கணக்கெடுப்புனால சொல்லிட வேண்டியது தானே, என்னாகம புத்தகத்தில் வருது. எண்ணி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இது மோவாப் சபையில் வந்தானே நல்ல வசதியாக இருக்குது. அவங்க 5 பிரசங்கம் பண்ணுறாரு. மறுபடியும் திரும்ப இன்னொரு தடவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் சொல்றாரு நம்ம பார்த்தோம். அடுத்த தலைமுறை வந்துருச்சு. ஏன்னா புதிய தலைமுறைக்கு இனிமேல் மறுபடியும் 2வது தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆமாம், இந்த நாளில் நல்லா புதிய தலைமுறைக்கு 2வது தடவை தான் சொல்லணும். ஹிஸ்ட்ரியை சொல்லியே கொடுக்கணும். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி, அப்போ நம்ம இதோடு சேர்த்து என்ன புத்தகத்தை படிக்கிறோம்? உபாகமத்தினுடைய புத்தகத்தை படிக்கிறோம். ஏனென்றால் அதில் 2வது முறையாக டியூட்ரானமி அப்படின்னா 2வது முறையாக கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள், நியாயங்கள் அப்படின்னு. சரி, இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? யோசுவோடு கூட உள்ள கானான் தேசத்துக்குள்ளே போகிறோம். கானான் தேசத்தில் எரிகோ விழுந்தது. அதுக்கு அடுத்ததாக ஆயில அடித்து பிடிச்சி ஓடுனாங்க. திரும்ப தெற்க தேசங்களெல்லாம் முழுமையாக வெற்றி பெற்றது. மேற்கத்திய தேசங்களெல்லாம் முழுமையாக வெற்றி பெறவில்லை. பின்பதாக 23 24வது அதிகாரத்தில் யோசுவா என்ன சொல்கிறாரு? ஒரு பெரிய இதே கதையை திரும்ப சொல்கிறார். நீங்கள்லாம் வந்துட்டு சேர்ந்துட்டீங்க, ஆனால் என்ன செய்யணும், எங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்லி பார்த்துங்கிறாங்க. நம்ம எந்த புத்தகம் படிக்கிறோம்? யோசுவான புத்தகம். இந்த காலத்துக்கு இறையான ஏதாவது புத்தகம் இருந்துச்சா? இல்லை. சரி, இதுக்கு அடுத்ததாக ஆண்டவர் யாரை எழுப்பினார்? நியாயாதிபதிகளை எழுப்பினார். அதில் சிலர் நல்லவங்க, சிலர் கெட்டவங்க. 3 பேர். தெபோரால், கிதியோன். ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி தெபோரால். அதுக்கு அடுத்ததாக ஒரு பலசாலியானவன் சிம்சோன். இந்த நாளை என்ன செய்வோம்? மேலே போய் கீழே விழுகிற நாட்கள். சட்ட ஒழுங்கின்மை எப்பொழுதெல்லாம் நல்லா இருந்துச்சோ அப்பெல்லாம். இதில் ஜெப்தாலாம் ஏன் இல்லாதது காரணம்? ஏன் அவர் ஏன் கொண்டு வரல அப்படின்றீங்களா? ஆமாம், அதில் சில குளறுபடிகள் இருக்குது. அவர் உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றினாராங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. சில இதெல்லாம் நல்லா செய்தார், ஆனால் உண்மையாகவே அதில் வெளிப்பட்டதா அப்படின்னு தெரியல. ஆனால் 3 பேர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக இல்லை. ஆனாலும் கடைசியில் அவர் சில பேர் ஆரம்பிக்கும் போது தெளிவாக இல்லை, கடைசியில் முடிக்கும் போதும் நல்லா இருந்தாங்க. ஆனால் ஒரு சிலரை மட்டும் எடுக்கிறோம். நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் 3 பேர் முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இது ஒரு சட்ட ஒழுங்கின்மை நாட்கள். இது என்ன புத்தகம் நம்ம படிக்கிறோம்? இப்போ நியாயாதிபதிகள் புத்தகம். இந்த நாட்களில் எழுதப்பட்ட இன்னொரு புத்தகம் ரூத்தினுடைய புத்தகம். ரூத்தினுடைய புத்தகத்தின் 1வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் வாழ்ந்த நாட்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்ததாக நான் பார்க்குறோம், இப்பொழுது கடைசியாக வரக்கூடியவர் யார்? அந்த நியாயாதிபதியுடைய வரிசையில் சாமுவேல் வர்றார். அவர் நியாயாதிபதி மட்டுமல்ல, தீர்க்கதரிசியாக இருந்தார், ஆசாரியராக இருந்தார். சரி, மக்கள்லாம் என்ன கேட்டாங்க? ராஜா எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. ஆனால் என்ன செய்தார்? உடனே என்ன செய்தார்? அவர் உடனே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், என்னையே தள்ளிட்டாங்கப்பா, நீ யார் அப்படின்னு சொல்லி ராஜாக்களை அபிஷேகம் பண்ண விட்டார். சவுல் 1வது ராஜா. ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தார், அவரும் கடைசியில் அப்படி தான் ஆனார். சவுலை தள்ளிவிட்டு கர்த்தர் என்ன செய்தார்? நம்ம இப்போ எந்த புத்தகம் படிச்சுட்டு இருக்கோம்? 1 சாமுவேலுடைய புத்தகம். அதுக்கு அடுத்ததாக 1 சாமுவேலுடைய புத்தகத்தில் ஏதாவது இணையான புத்தகங்கள் இருக்குதா? இல்லை. இப்போ 2 சாமுவேல் புத்தகத்துக்கு வருவோம். இப்பொழுது தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தாவீதை கொண்டு அவர் ஒரு நித்திய ராஜ்யத்தை கட்டப்போகிறார். எது படிச்சுட்டு இருக்கோம்? 2 சாமுவேலுடைய புத்தகம். இதுக்கு இணையான புத்தகங்கள் சங்கீதம். ஏன்னா தாவீது இந்த அனைத்தையுமே மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி போதக சங்கீதங்கள் எழுதுகிறார். ஆக இந்த நாட்களில் எழுதப்பட்டதான் சங்கீதங்கள் அநேக தொகுக்கப்பட்டது சங்கீதம். அதுக்கு அடுத்ததாக நம்ம 1 ராஜாக்களுக்கு போகிறோம். 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் நம்ம யாரை குறித்து பார்க்குறோம்? சாலமோனுக்கு பின்பதாக வந்த அவனுடைய மகன்
எஸ்ஸுக்கு எஸ் ஆர்எஸ்ன்னு வச்சுங்க ரெகோபயாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எஸ் சாலமோன், ஆர்எஸ்ன்னு வச்சுக்கிட்டா ரெகோபயாம். இது ஞாபகத்துக்காக சொல்கிறேன். ஆமாம், ரெகோபயானுடைய நாட்கள் என்ன நடந்தது? ரெண்டா பிரிந்தது. வடக்கு தேசமானது யெரொபெயாமுடைய தலைமையில், தெற்கு தேசம் யூதாவுடைய ராஜ்யமாக இருந்தது. 10 கோத்திரம் மேலே போயிடுச்சு, 2 கோத்திரம் கீழே விழுந்துச்சு. ஆனால் என்ன நடந்தது? மேற்கத்திய நாடுகள் எல்லாம் 722 வருஷம் கிமு அசிரியர்கள் சிறைப்பட்டு போனது. ஆனால் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு பின்பு, அதற்கு பின்பதாக இன்னொரு 150 வருஷத்துக்கு பின்பு யூத ராஜ்யமும் கீழே விழுந்து போனது. பாபிலோனுடைய அரசன் வந்து எல்லாரையும் பிடித்து கொண்டு போனான். 70 வருஷம் அவங்க சிறைச்சாலையில் இருந்தாங்க. ஆமாம், இப்போ நம்ம எந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்? 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். சரி, 1 ராஜாக்கள் நாட்களில் ஏதாவது இணையான புத்தகங்கள் வேற உண்டா? நீதிமொழிகள், சாலமோனுடைய நாட்களில் உள்ள எல்லா புத்தகங்களும். சரி, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் நாட்களில் வேற ஏதாவது புத்தகங்கள் வந்துச்சா? எல்லா தீர்க்கதரிசியுடைய புத்தகங்கள். அதில் 5 தீர்க்கதரிசியுடைய புத்தகங்கள் தவிர 4 வந்து 5 வச்சுக்கிறோம். என்னது? எசேக்கியேல், தானியேல். இது 2 எப்போ எழுதப்பட்டது? இந்த சிறையிருப்பு 70 வருஷத்தில் எழுதப்பட்டது. அதுக்கு அடுத்தது 3 என்னது வைக்கணும்? ஆகாய், சகரியா, மல்கியா. இது 3 எப்போ எழுதப்பட்டது? சிறையிருப்புக்கு பின்பதாக வரும்பொழுது எழுதப்பட்டது. ஆக இந்த நாட்களில் எந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம்? ஹிஸ்டரி எங்கேருந்து பார்க்கிறோம்? எஸ்ரா, 2 ராஜாக்கள், அதோடு கூட எஸ்ரா, நெகமியா, எஸ்தருடைய நாட்களில் திரும்பி வர்றாங்க. 3 தலைமையில் திரும்பி வர்றாங்க. 3 தலைமையில் வந்தவர்கள், முதலாவதாக வந்தவர்கள் அது ஆலயத்தை கட்டினாங்க. 2வது எஸ்ராவுடைய தலைமையில் வந்தவர்கள் இருதயத்தை கட்டினார்கள். 3வதாக நெகமியாவுடைய தலைமையில் வந்தவர்கள் அலங்கத்தை கட்டினார்கள். இந்த நாட்களிலே தான் இந்த 3 தீர்க்கதரிசிகள் அவருக்கு சொல்லிட்டு வராங்க. 400 வருஷம் அமைதியாக இருந்ததே இந்த நாட்களில் தான். எது? 1 நாளாகவும் 2 நாளாகவும் நாம் அதுக்கு அதோடு சேர்த்து படிக்கணும். இந்த நாட்களில் தான் நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் பரவுகிறது, கிரேக்க மொழி வருகிறது. எனவே தான் நம்முடைய புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரு அழகாக முடிச்சுட்டோம் பார்த்தீங்களா? ஒரு 11 அதிகாரங்களை, 11 புத்தகங்களை அப்படியே ஒரு பக்கம் அடிக்கிட்டோம்னா அதுக்கு இணையாக வரக்கூடிய மற்ற புத்தகங்களை வச்சுட்டா இந்த முழு ஹிஸ்ட்ரி அப்படியே வந்துடும். இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் படிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாம் கர்த்தருடைய இந்த மாபெரும் வரலாற்றை குறித்து பார்ப்போம்.